கொஞ்ச நேரத்துல யாரை வின் பண்ணாங்கன்னு நம்ம சீஃப் கெஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. சார் ப்ளீஸ். அனௌன்ஸ் பண்ணுறேன். முதல்ல இந்த போட்டியில் கலந்துகிட்ட எல்லாருக்கும் என் வாழ்த்துக்கள். சூப்பர். எனக்கு தெரியும் கண்டிப்பா நீ தான் ஜெயிக்க போற. நீ பேசாம இரு. மியூசிக் அப்படிங்கிறது ஒரு கடல். இந்த போட்டியில் கலந்துகிட்ட எல்லாருமே அந்த கடல்ல குளிச்சிருக்கீங்க. அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இசையை பொறுத்த மட்டும் நாம் அதில் இன்வால்வ் ஆகி பாடுறதே ஒரு சந்தோஷம்தான். அதுதான் வெற்றியே. நீங்க பல பேர் பாடினீங்க, சிறப்பா பாடினீங்க. அதுல எந்த குறையும் சொல்ல முடியாது. ஆனா ஒரே ஒருத்தர் நம்ம எல்லாரோட ஆன்மாவையும் தொட்டுட்டார். அவரு ஆழ் மனசுல இருந்து பாடினார், எல்லாரையும் சுண்டி இழுத்தார். அருமையான குரல், பாவம், தெளிவு. அப்படி ஒருத்தர் பாடினார். அவர் தான் இந்த போட்டியோட வெற்றியாளர். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? அந்த வெற்றியாளர் பெயரை மேடம் அறிவிப்பாங்க. அந்த இசை இந்த தடவையும் ஜெயிச்சுட்டா. நான் தோத்துட்டேன். ஐயோ, நல்லா இருந்துச்சுல? இந்த இடம் ரொம்ப அழகா இருக்குல்ல ராகவ்? ஆமா வர்ஷினி, அப்படியே இங்கேயே இருந்துடலான்னு தோணுது. எனக்கும் அப்படிதான். ஆனா அது இந்த இடத்தால இல்ல, நீங்க என் கூட இருக்கிறதுனால. வர்ஷினி, எனக்கு உன்னை எவ்வளவு பிடிக்கும் தெரியுமா? எவ்வளவு பிடிக்கும்? ரொம்ப பிடிக்கும். ரொம்பனா? ரொம்பன்னா நீ என்னை விட்டு எவ்வளவு தள்ளி இருந்தாலும் உன்னை ரொம்ப க்ளோஸா ஃபீல் பண்ற அளவுக்கு பிடிக்கும். அப்போ ஒரு கேம் விளையாடலாமா? கேமா? என்ன கேம்? ஆமா, நீங்க தான் நான் எவ்வளவு தூரமா இருந்தாலும் க்ளோஸா ஃபீல் பண்ணுவேன்னு சொன்னீங்கல்ல. ஆமா, அதுக்கு ஹைட் அண்ட் சீக் விளையாடலாம். எப்படி கண்டுபிடிச்சிட்டு பாத்தீங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் நீ பாவன்னு உன் பக்கத்துல வந்தேன். ஆஹா, இல்ல இல்ல, நீங்க போய் சொல்றீங்க. நீங்க சொன்னதுக்காக நானும் உங்க பக்கத்துல வந்து நிப்பேன்னு நினைக்காதீங்க. என்ன எப்படி கண்டுபிடிக்கிறீங்க நானும் பாக்குறேன். பார்க்கலாம் பார்க்கலாம். பார்க்கலாம், வாங்க வாங்க. இப்போ நீங்க. சரி, கட்டி விடு. டேய் வாடா. 1 2 3 போங்க. இங்க இங்க. இங்க இருந்தா சத்தம் வருது. இந்த பக்கம் தான். டேய், அண்ணன் சொன்ன பொண்ணு இவதான். ராகவ். இந்த சைடு. ராகவ். போன் அடிச்சா அவர்கிட்ட கன்ஃபார்ம் பண்ணிக்க. போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடு. ராகவ். இங்கதான் இருக்க. இப்ப வரேன் பார். காணுமே. சொல்றா. அண்ணே, உங்களுக்கு ஒரு போட்டோ அனுப்பியிருக்கேன். நீங்க சொன்ன பொண்ணு அந்த பொண்ணான்னு பாருங்க. நீ அமிச்ச போட்டோ பார்த்துட்டேன். நான் சொன்னவ அவ தான். நல்ல ஞாபகம் வச்சுக்க. அவ எலும்பு கூட யாருக்கும் கிடைக்கூடாது. புரிஞ்சுதுண்ணே. நீங்க சொன்ன மாதிரி பக்காவா பண்ணிடுறேன். அவ கதையை முடிச்சிட்டோன்னு மட்டும்தான் எனக்கு ஃபோன் பண்ணணும். புரியுதா? சரிங்கண்ணே. நீ சவுண்ட் போட்டா தானே எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்க முடியும். வர்ஷினி எங்க இருக்க? சரி வர்ஷினி, நான் ஒத்துக்கிறேன். என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியல. வர்ஷினி விளையாடாத, பேசு. நீ பேசலன்னா நான் கண்ணை திறந்துருவேன்.
சாரி வர்ஷினி, என்னால கண்டுபிடிக்க முடியல. எங்க இருக்க வர்ஷினி? இறங்கி வா. வர்ஷினி, வர்ஷினி எங்க இருக்க? ஏய், அத்தா. ஏய், அண்ணா அண்ணா, இந்த பக்கம் என் ஒய்ஃப் வந்தது பாத்தீங்களா? யார் சார் உங்க ஒய்ஃப்? அண்ணா இல்லண்ணா, ஒரு பிங்க் கலர் saree போட்டுட்டு வந்தவங்க பாத்தீங்களா? நீ பார்த்த? பார்க்கல. நாங்க அப்படி ஆளை பார்க்கலையே. பார்த்தா சொல்லுங்கண்ணா ப்ளீஸ். நாங்க இப்பதான் சார் வர்றோம். வர்ஷினி! ஏய், ஒழுங்கு மரியாதையா என் வர்ஷினி எங்க இருக்கான்னு சொல்ல போறியா இல்லையா? ஐயோ வர்ஷினி, எங்கம்மா இருக்க? உன்னால என் புருஷன் கிட்ட நான் திட்டு வாங்குறேன் பாரு. சீக்கிரம் ராகவ தேடி வந்துரு. இப்படி கேட்டா நீ சொல்ல மாட்டடி. ஏய், ராகவ், என்ன ராகவ் இது? முதல்ல கத்திய கொடுங்க. இசை கொடுங்க. ராகவ், ராகவ், என்னாச்சு ராகவ்? எதுக்கு இப்ப அழறீங்க? இவ என்ன பண்ணா ராகவ்? இசை, இவ என்னோட வர்ஷினியே. வர்ஷினியா? என்ன சொல்றீங்க? இங்க என்ன நடக்குது ராகவ்? இவ மேல எல்லாருக்கும் கோபம் இருக்குதா? அதுக்காக இதெல்லாம் என்ன ராகவ்? இசை, இவ என்ன பண்ணான்னு உங்களுக்கு தெரியாது இசை. ஐயோ, அப்படி அவ என்னதான் பண்ணா? நான் சொல்றேன் கேளு இசை. வர்ஷினியை காணோன்னு என் புருஷன் வந்து என்கிட்ட கேக்குறாரு. வர்ஷினி எங்க இருக்கா? கரெக்ட் இசை, இதே தான் நானும் கேக்குறேன். ராகவ் என் மேல கோவப்படுறாரு. ஏய், நடிக்காத. என் வர்ஷினியை நீ தான் ஏதோ பண்ணிருக்க. வர்ஷினியா? சொல்லு. ஐயோ, நிறுத்துங்க முதல்ல. எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குது. இப்ப எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் வர்ஷினியை பத்தியே பேசிட்டு இருக்கீங்க? வர்ஷினி எங்க இருக்கா?